வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். நியூஸ் பஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நிதி அமைச்சரால் கோரப்பட்டுள்ள முறிகள் விநியோகம் தொடர்பிலான தகவல்களை விரைவாக சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கணக்காய்வு திணைக்களம் தெரிவிப்பு. சீனி கொள்கலன்களை சோதனைக்குட்படுத்திய பின்னர் உடனடியாக விடுவிப்பதற்கான திட்டம் ஒன்றை தயாரித்து வருவதாக சுங்க திணைக்களம் அறிவிப்பு. வெவ்வேறு சுற்றிவளைப்புகளின் மூலம் ஹெரோயின் கடத்தில் ஈடுபட்டிருந்த 5 கைது. தமிழகத்தை தாக்கிய வர்தா சூறாவளியினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 அதிகரிப்பு. வர்தா சூறாவளி காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த சென்னை விமான சேவைகள் இன்று முற்பகல் மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளன. இதற்கமைவாக கொழும்பு மற்றும் சென்னைக்கு இடையிலான விமான போக்குவரத்துகளும் இன்று முற்பகல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது தவிர ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL 121 விமானம் இன்று முற்பகல் 10:30க்கு சென்னை நோக்கிய பயணத்தை ஆரம்பித்தது. மேலும் சென்னைக்கான 5 விமான சேவைகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் ஸ்ரீலங்கன் விமான சேவையின் ஊடக பேச்சாளர் தீபால் பெரேரா கூறினார். இதேவேளை வர்தா சூறாவளி காரணமாக சென்னையில் உள்ள இலங்கையர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படவில்லை என தென்னிந்தியாவிற்கான இலங்கையின் துணை தூதுவர் வடிவேல் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். எங்களது துணை தூதரகம் அறிந்த வரையில் இலங்கை எவருக்கும் எந்தவிதமான பாதிப்புகள் இதுவரையில் எங்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை. ஆனால் குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே இதை எதிர்வு கூறியிருந்தபடியால் அவர்களுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் அடிப்படையில் ஒருவரும் நேற்று வெளியே வரவிருக்கின்றனர். அதன் காரணமாக அந்த பாதிப்புகள் என்றது இலங்கையருக்கு பொறுத்தவரை இருக்கையில். ஆனால் இலங்கையின் விமான சேவை நேற்று முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டிருந்தது. ஏனென்றால் எந்த விதமான விமான சேவைகளுமே நடைபெறவில்லை. இன்றைக்கு 6 மணி தொடக்கம் விமான தளம் இயங்க தொடங்கிட்டது. அதன் அடிப்படையில் இலங்கையினுடைய முதல் விமானம் இலங்கையிலிருந்து 10 மணிக்கு வரக்கூடியதா இருந்து 10:45க்கு அங்கிருந்து வெளிக்கிட்டு இன்றைக்கு 4 சேவைகள் முழுமையாக செய்ய இருக்கிறாங்க. ஏற்கனவே 320 பேர் நேற்று போக முடியாமல் இருந்த அவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை இலங்கைக்கு அனுப்புறாங்க. அதே நேரம் நிறைய பேர் தங்களுடைய டிக்கெட்டுகள் இன்றைக்கு கேன்சல் பண்ணிருக்காங்க. அதன் காரணமாக ஒருவரும் பாதிக்கப்படாத விடத்தில் இந்த சேவை நடைபெறும். நீதியமைச்சரால் கூறப்பட்டுள்ள மத்திய வங்கியின் முறிகள் விநியோகம் தொடர்பிலான கடந்த 8 வருட தகவல்களை விரைவாக சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கணக்காய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது 2009ஆம் ஆண்டிலிருந்து மத்திய வங்கியினால் சுமார் 2000 முறிகள் கொடுக்கல் வாங்கல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க குறிப்பிட்டார். இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான விசாரணைகளின் பின்னர் அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கான சீருடை தொடர்பிலான அறிக்கை கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளரால் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்ட பின்னர் அந்த அறிக்கையை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கணக்காய்வாளர் நாயகம் மேலும் கூறினார். தென்மாகாணத்தில் உள்ள பிரதான பஸ் தரிப்பிடங்களில் பாதுகாப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக தென்மாகாண போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய காலி, மாத்தரை, அல்பிட்டிய, அம்பலாங்குட, பெலியத்த, வெலிகம, திக்வெல் ஆகிய பிரதான பஸ் தரிப்பிடங்களில் 82 பாதுகாப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக தென்மாகாண போக்குவரத்து அமைச்சர் ஷான் விஜயலால் குறிப்பிட்டார். இது தவிர சேவை அவசியத்தின் அடிப்படையில் வீதிகளை உள்ளடக்கும் வகையில் ஹிகடுவ, ரத்கம, கோனபீனுவல, புத்தல, பெலிகஹா, ரிச்மண்ட் கந்த, இசதீன் நகர், ஹம்பாந்தோட்டை நிர்வாக தொகுதி, ஹம்பாந்தோட்டை மாநாட்டு மண்டபம் மற்றும் ஹம்பாந்தோட்டை குறுக்கு வீதிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 89 பாதுகாப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதற்காக 4 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் தென்மாகாண போக்குவரத்து அமைச்சர் கூறினார். வெவ்வேறு சுற்றி வளைப்புகள் மூலம் ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்டிருந்த 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். தெய்வளை பகுதியில் 2 கிராம் 600 மில்லிகிராம் ஹெரோயினுடன் 46 வயதான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் மெத்தேனிய பகுதியிலும் 2 கிராம் 600 மில்லிகிராம் ஹெரோயினுடன் 22 வயதான இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை சிலாபம் மாதம்பை பகுதியில் 2 கிராம் 500 மில்லிகிராம் ஹெரோயினுடன் 21 வயதான இளைஞர் ஒருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். குடியாப்பட்டி பகுதியில் 5 கிராம் 900 மில்லிகிராம் ஹெரோயினை வேனில் கடத்திய 26 மற்றும் 31 வயதுடைய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் கூறியுள்ளனர்.
சீனி கொள்கலன்களை உரிய முறையில் சோதனைக்குட்படுத்திய பின்னர் உடனடியாக விடுவிப்பதற்கான திட்டம் ஒன்றை தயாரித்து வருவதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவுகின்ற சீனி தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு இது தொடர்பான பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க உள்ளதாக சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் தர்மசேன காகதவ குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் நாட்டிற்கு சீனி இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களில் 100% சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் இதன் காரணமாக நாட்டில் சீனி தட்டுப்பாடு நிலவியுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டிற்கு கொகைன் போதைப் பொருள் கடத்தப்படுவதை தடுப்பதற்காக விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாகவும் சுங்க ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். இதற்கமைய துறைமுக பல கொள்கலன்களை சோதனையிடுவதற்காக நிறுத்தி வைக்க நேரிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் எதிர்காலத்தில் சீனி இறக்குமதியாளர்களுக்கும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் மற்றும் சுங்க திணைக்கள அதிகாரிகள் இணைந்து கலந்துரையாட உள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் தர்மசேன காகதவ மேலும் தெரிவித்துள்ளார். தெனியாய கிரிவெல்தொல பகுதிக்குட்பட்ட சிங்கராஜ வனப்பகுதியில் வல்லாப்பட்டை மூலிகை தாவரங்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர்களிடமிருந்து 1 கிலோகிராம் வல்லாப்பட்டியை வன பாதுகாப்பு அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபர் களவானை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பதுடன் தெனியாய சிங்கராஜ வனப்பகுதியில் வல்லாப்பட்டை தாவரங்களை வெட்டிய போது வன பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தவிர சந்தேக நபரிடமிருந்து கையடக்க தொலைபேசி மற்றும் வல்லாப்பட்டை தாவரத்தை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சந்தேக நபரை நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்துவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். வனக்குறவர்கள் மக்களின் எதிர்காலம் தொடர்பில் குறி சொல்லும் இவர்களின் வாழ்க்கையில் துயரங்கள் நிறைந்து காணப்படுகின்றமை கவலைக்குரியதே. கிறிஸ்துவுக்கு முன்னர் 3ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்திலிருந்து வனக்குறவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது. காடுகளில் தனித்து வாழத் தொடங்கியவர்களில் ஒரு பகுதியினரே அம்பாறை, காஞ்சிரங்குடா வனக்குறவர்களாவர். பாம்பு பிடித்தல், உடும்பு பிடித்தல், நாய்களை கொண்டு மிருகங்களை வேட்டையாடுவதில் இவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள். மீன்பிடித்தல், சேனை பயிற்சிகை என இவர்களின் வாழ்வியலிலும் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. அலிகம்பை மற்றும் காஞ்சிரங்குடா வனக்குறவர்கள் தமிழை மிக நன்றாக பேசுகின்றனர். நாங்க போக வாகனம் இல்ல, நடந்து போய் நடந்து வர பெரிய கஷ்டம், தண்ணி சாமானம் இல்ல, ஊர் வழியா பிச்சைக்கு போற, சாப்பாடு ஒன்றும் இல்ல. தொழில் இவர்களுடைய கலாச்சாரத்தில் 60% தற்போது எஞ்சியிருக்கின்றன. இந்த மாற்றத்துக்கு காரணங்கள் பல இருக்கின்ற போதிலும் இளைஞர் யுவதிகளிடையே ஏற்பட்டுள்ள கல்வி அறிவே முக்கியத்துவம் பெறுகின்றது. 55 வயதாகுது, ஒரு வேட்டைக்கிட்டக்கும் போகல, எல்லாரும் வந்து குடிக்காங்க. இப்ப ஆக்குறாங்க, கஞ்சி தண்ணி ஆக்கி தான் குடிச்சு கொண்டு இருக்கோம். மீனுக்கும் விடுறாங்க இல்ல. நீ கூலி தொழில் செஞ்சு தான் நாங்க வாழ்றேன். எனக்கு 4 பிள்ளைகள், இனி 2 பிள்ளைகள் பள்ளிக்கு போறாங்க. இப்படித்தான் நான் சாத்திரம் பார்க்க போறேன் சிங்களூர் பக்கம். இனி அவர் எங்கண்டாலும் தொழிலுக்கு போனா அண்டைக்கு கொண்டு வந்து சாப்பிடுற. குறவரின பெண்கள் தமது ஆபரணங்களாக மணி மாலைகளையே விரும்பி அணிகின்றனர். இலங்கையின் பல்வகைமைக்கு வலு சேர்க்கும் வனக்குறவர்களின் தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டியது சமூகத்தின் பொறுப்பாகும். கார்த்திகை தீபம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டுவரும் விசேட தொகுப்பு அடுத்து. கார்த்திகை தீபம் என்பது கார்த்திகை மாத பௌர்ணமி நாளும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்த திருக்கார்த்திகை நாளில் இந்துக்கள் தத்தமது இல்லங்களிலும் கோயில்களிலும் தீபங்களை ஏற்றி மகிழ்ச்சியாக கொண்டாடும் ஒரு இனிய திருநாளாகும். கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நாள் ஏனைய கார்த்திகை நாட்களினை விடவும் விமர்சையாக இந்துக்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது. வீடுகளில் மாலை வேளையில் முற்றத்தில் தீபங்களை ஏற்றுவதுடன் ஆலயங்களிலும் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெறும். சிவபெருமான் சோதி பிளம்பாக தோன்றிய காட்சியை நினைவு கூர்ந்து இல்லங்களை விளக்குகளால் அலங்கரித்து ஒளி வெள்ளத்தில் இல்லங்கள் ஒளி பெறும். படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மனுக்கும் காத்தல் தொழிலை செய்யும் விஷ்ணுவுக்கும் இடையில் பல வருடங்களாக யார் பெரியவர் என்ற போராட்டம் தொடர்ந்த சந்தர்ப்பத்தில் சிவபெருமான் சோதிப்பிளம்பாக தோன்றினார். இதனை அடுத்து அடியையும் முடியையும் தேடுமாறு அசரீரி கேட்டது. அடிமுடி தேடி காண முடியாது போக இருவரும் சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் இருவரும் தாம் கண்ட சோதியை எல்லோரும் காணும்படி காட்டியருள வேண்டும் என்று கோர அவர் திருக்கார்த்திகை நட்சத்திரத்தன்று காட்டியருளினார். இந்த மகத்தான தத்துவத்தை விளக்குவதே கார்த்திகை தீபமாகும். இடைவிடாமல் முன்னோக்கி செல்லும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சக்தி டிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.